ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப அழகான crochet ஸ்லீவ்லெஸ் gloves எப்படி செய்வதுன்னு பார்க்க போறோம். இந்த gloves பிகினர்ஸுக்கு ஈஸி, ஸ்டைலிஷ் லுக், விண்டருக்கும் பர்ஃபெக்ட். ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டெப் 1, மெட்டீரியல். முதல்ல நமக்கு தேவையான பொருட்கள்: wool, crochet hook, scissor, needle. ஸ்டெப் 2, ரிப் கஃப். முதல்ல கிளவுஸ்க்கு ரிப் செய்யலாம். ரிப்னா crochet அல்லது knittingல ஸ்ட்ரெச் ஆக இருக்கும் லைன் பேட்டர்ன். கிளவுஸ், ஸ்வெட்டர் ஸ்லீவ், கேப் பாட்டம் போன்ற இடங்கள்ல டைட் ஃபிட் வர இதை யூஸ் பண்றாங்க. உங்க கிளவுஸ்ல மேலையும் கீழே இருக்கிற கோடு கோடா இருக்கும் பகுதி தான் ரிப். இதை தான் கிளவுஸ் கையில நன்றாக பிடிக்க, லூஸ் ஆகாம இருக்க, ஸ்டைலிஷ் லுக் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இப்ப எப்படின்னு பார்ப்போம். முதல்ல 11 செயின் போட்டுக்கோங்க. இப்ப ஹூக்ல இருந்து செகண்ட் செயின்ல சிங்கிள் crochet போடணும். ரவுண்ட் 1 முழு ரோலையும் சிங்கிள் crochet போடுறேன். டோட்டலா 10 ஸ்டிச்சஸ். ரவுண்ட் 2 ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணுங்க. அடுத்த ரோல 10 ஸ்டிச்சஸ்லயும் பேக் லூப்ல மட்டும் சிங்கிள் crochet போட்டு எடுங்க. இதுதான் ரிப் எஃபெக்ட் தரும் சீக்ரெட். ரவுண்ட் 3 to 28 ரோ 2 மாதிரியே ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது செயின் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ்ல இருந்து 10th ஸ்டிச்சஸ் வரைக்குமே பேக் லூப்ல மட்டும் சிங்கிள் crochet போட்டு எடுங்க. என்னோட ஹேண்ட் ஸ்லிம்னால 28 ரோஸ் தான் பண்ணிருக்கேன். நீங்க கொஞ்சம் ஃபெட்டா இருந்தீங்கன்னா 32 ரோஸ் வரைக்கும் செய்யணும். ஸ்டெப் 3, ஜாயின் தி ரிப். இப்ப ரிப் ஸ்ட்ரிப் ரெடி ஆகிருச்சு. 2 எட்ஜஸையும் சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் இல்லைன்னா சிங்கிள் crochet போட்டு எடுங்க.
நான் 2 எட்ஜஸையும் சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். இப்ப ரவுண்ட் கஃப் ஷேப் வந்திருக்கும். ஸ்டெப் 4 ஹேண்ட் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். மெஷ் பேட்டர்ன் எதுக்கு சொல்லுவாங்க. பேட்டர்ன் ரொம்ப ஈஸி. அதாவது கஃப் சைடுல ஹூக்க இன்சர்ட் பண்ணி ரவுண்ட்ல 28 ரோஸ் இருக்கு. அதுல ஒன்னு விட்டு ஒன்னுல ஸ்டிச்சஸ் போட்டு கிளவுஸ் பாடியை கண்டினியூ பண்ணலாம். முதல்ல 3 செயின் போடுறேன். ஒரு ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ்ல ஸ்லிப் ஸ்டிச் இல்லைன்னா சிங்கிள் crochet போட்டு எடுங்க. நான் ஸ்லிப் ஸ்டிச் தான் போட்டு எடுத்திருக்கேன். மீண்டும் 3 செயின், ஒரு ஸ்டிச் ஸ்கிப், நெக்ஸ்ட் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச். இதை ரிப்பீட் பண்ணணும். அதாவது இப்படி ஒரு ரோ விட்டு ஒரு ரோல ஸ்லிப் ஸ்டிச் இல்லைன்னா சிங்கிள் crochet போட்டு இதே மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ, அடுத்த ரோல 3 செயின் போடுறேன். கீழே இருக்கிற 3 செயின் கேப்புக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். மீண்டும் 3 செயின் போட்டு அடுத்த செயின் கேப்புக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இதே பேட்டர்ன் ரோ முழுக்க ரிப்பீட் பண்ணணும். இதே பேட்டர்னா இப்ப தம் ஃபிங்கர் ஆரம்பிக்கிற இடம் வரைக்குமே சுமார் 7 ரோஸ் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் வேணுமோ அவ்வளோ ரோஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 7 தம்ப் ஹால். எப்ப தம்ப் ஓபனிங் செய்யணும். தம்ப் வரும் இடத்துல சில ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுறேன். முதல்ல ஹால்குள்ள 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நாம ஆல்ரெடி செய்த மாதிரி 3 செயின் போட்டு அடுத்த ஹோலுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் போடணும். மீண்டும் 3 செயின் அடுத்த ஹோலுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச். இப்படி கடைசி ஹோல் மட்டும் விட்டு கண்டினியூ பண்ணுங்க.
கடைசி ஹோல்லையும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுங்க. இப்போ ஒரு செயின் போட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. மீண்டும் 3 செயின் போடுங்க. அடுத்த ஸ்டிச்சஸ்ல ஆல்ரெடி செய்த மாதிரியே ஒர்க் பண்ணுங்க. ஆனா தம் ஓப்பனிங் கிரியேட் பண்ண 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல ஒர்க் பண்ணாதீங்க. அந்த கேப் விட்டுட்டு மீண்டும் 3 செயின் போட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. இதே மாதிரி ரோ எண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. 3வது ரோவும் இதே மாதிரி தான். ஃபோர்த் ரவுண்ட்ல ஜாயின் பண்ண போறோம். 3 செயின் போட்டு இந்த நெக்ஸ்ட் ஃபேஸ்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுங்க. த்ரீ செயின் போட்டு இந்த நெக்ஸ்ட் ஃபேஸ்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுங்க. இப்ப கண்டினியூவா இப்படி இந்த இடத்திலையும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுங்க. கண்டினியூவா எவ்வளவு ரோஸ் வேணுமோ பண்ணிட்டு போங்க. நான் 7 ரோஸ் பண்ணிருக்கேன். இப்ப கடைசியா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுங்க. த்ரெட் ஹைட் பண்ண இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்ல மாட்டி எடுத்துக்கோங்க. இதுதான் கிளாப்ஸ்க்கு இந்த அழகான ஹால் டிசைன், மெஷ் டிசைன் தருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பியூட்டிஃபுல் crochet ஸ்லீவ்லெஸ் கிளாத்ஸ் ரெடி. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.